ஏன் இனிய தமிழ் மக்களே, மூடப்பட்ட 6000 பள்ளிகளை மீண்டும் திறந்ததோடு தமிழ்நாடு முழுவதும் மேலும் 12,000 பள்ளிகளையும் 454 கிளை நூலகங்களையும் தொடங்கி வைத்து இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டு ஏழை குழந்தைகளின் கல்விக்கண் திறந்த கடவுள். மணிமுத்தாறு, சாத்தனூர், அமராவதி, வைகை, நெய்யாறு, பரம்பிக்குளம், புள்ளம்பாடி, கீழ்பவானி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் முக்கிய அணைகளை கட்டியதோடு 30,000 நீர்நிலைகளை சீரமைத்து வேளாண்மை செழிக்க வழி செய்த ஆகச்சிறந்த ஆட்சியாளர். ஆவடி கனரக ஆலை, சேலம் உருக்கு ஆலை, நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், பெரம்பலூர் ரயில் தொழிற்சாலை உள்ளிட்ட 18 பொதுத்துறை நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தொழில் புரட்சிக்கு வித்திட்ட புரட்சியாளர். இவை அனைத்தும் 9 ஆண்டு கால ஆட்சியில் மதுவை விற்று அரசு நடத்தவில்லை, இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றவில்லை. 2 பிரதமர்களை தேர்ந்தெடுத்த ஒற்றை தமிழர், 3 ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர், 8 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர், 9 ஆண்டு காலம் சிறைவாசம், 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், 14 ஆண்டு காலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர், 15 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர். இத்தனை பதவிகள் வைத்த போதும் ஒரு ஊழல் முறைகேடு புகார் இல்லை. கோடி கோடியாய் சொத்து சேர்க்கவில்லை, குடும்ப வாரிசுகளுக்கு பதவி கொடுக்கவில்லை. உண்மையான நேர்மையான ஒப்பற்ற தூய ஆட்சி இருந்து தமிழ்நாட்டை முன்னேற்றிய தன்னிகரில்லா தலைவன் நமது தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் புகழ் போற்றுவோம்.